கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஜெபம் செய்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக சிறிய ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் தகப்பனே ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே வேதத்தை தியானிக்கும் பொழுது ஜெபிப்பதனால என்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்பதை இந்த அன்சேஞ்சிங் ஜீசஸ் சேனல் மூலமாக அப்பா தகப்பனே பார்க்கிற அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக பிரயோஜனம் உள்ளதாக அப்பா இருக்கத்தக்கதாக தேவரை நிற்கிருப்பை பாராட்டுங்க. அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர் எழுந்த வல்லமில்ல நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்மைகளை தரும் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேதுரு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வெளியே போக செஞ்சுட்டு முழங்கால் படிட்டு, முழங்காலில் நிற்கிற ஜெபத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளவு நல்ல பதில் நமக்கு கிடைக்கும், அதில் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாருன்னா, ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பிரேதத்தின் பக்கமாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா. ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக தபித்தான்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி மரிச்சு போயிருக்கா. அங்கே வீட்டில் எல்லாருமே கண்ணீரோட கவலையோட துக்கத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடக்குதுன்னா அந்த வீட்டில் அந்த பெற்றோர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லாருமே கவலையோட கண்ணீரோடு இருப்பாங்க அப்படின்றது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரேதத்தின் புறமாக, இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா பிரேதம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ அந்த பக்கமாக திரும்பி தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது சொல்லும்போது அவருக்குள்ள விசுவாசம் எவ்வளவா இருக்குன்னு பாருங்கள். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இயேசுன்ற நாமத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, எவ்வளவு வல்லமை இருக்குது, நாம் அதை உணர்றோமா? ஆராய்ந்து பாருங்க வேணும். உலகம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஜெபத்தில் எத்தனையோ வெற்றி, நன்மைகள், மாறுதல்கள் நடந்திருக்கிறத நம்ம வேதவசனத்தில் வாசித்து பார்க்க முடியுது. ஸோ யோபா பட்டணத்தில் தபித்தாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ, அப்போ நிறைய நற்கிரியைகள் செய்து கொண்டு வந்ததை பார்க்குறோம். திடீரென வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டு மேல் வீட்டில் கடத்தி வைக்கிறாங்க. அதை தான் நம்ம மேலே பார்த்தோம், அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொன்னேன் நான். அப்போது மறித்திருக்கும் போது தான் பேதுரு என்ன செய்கிறாரு, எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு முழங்கால் படிட்டு பிரேதம் எந்த பக்கமாக வைக்கப்பட்டிருக்கோ, தபித்தால் மறித்து கிடத்தப்பட்டிருக்கிற திசையை நோக்கி தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இயேசுவின் சீஷரான பேதுருவை அழைத்து சென்று தபித்தால் என்னென்ன நற்கிரியைகளை செய்தாங்க, நல்ல கிரியைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பேதுருவுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ சொல்லும்போது தான் பேதுரு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஜெபம் பண்ணி தபித்தால் எழுந்திருக்க செய்யும்பொழுது தபித்தால் கண்களை திறந்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, அவரை உயிருள்ளவளாக ஜனங்களுக்கு முன்பதாக எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்போ அங்கே உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த காரியத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். தானியேல் என்ன செய்கிறாரு, தானியேலை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தானியேலை போல் ஜெப வீரன் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஜெபத்தில் சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். தானியேல் என்ன பண்ணுறாரு, தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறதை பார்க்கும். தானியேல் 6வது அதிகாரம் 10ஆம் வசனமாக இப்படி சொல்லுது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேளை ஜெபிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம்ல, பசிச்சாலும் பசிக்கலனாலும் டைமுக்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி தானியேல் 3 வேளை ஜெபம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, தரியு ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என் ஜனங்கள், அப்போது அவர் யோசிக்கிற, என் ஜனங்கள்லாம் நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறாங்களா, இல்லை கீழ்ப்படியாமல் இருக்காங்களா, கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோதிக்கும்படியாக என்ன சொல்கிறாரு, 30 நாள் வரைக்கும் எந்த தேவனையும் சேவிக்கக்கூடாது நீங்கள்.
எந்த மனுஷங்கிட்டையும் போய் வேண்டுதல் செய்யக்கூடாது, ஜெபம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்றாரு. மீறினா என்ன ஆகும்னா தண்டனை, சிங்கக்கேபியில் போடப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அப்போ அங்கெல்லாம் வாயினால சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. அப்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பத்திரம் மாதிரி எழுதி அதை ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துறாரு. அப்போ தானியேல் என்ன பண்ணுறாருன்னா, தரியுராஜா கொடுத்த உத்தரவை தள்ளி வச்சுட்டு முன்னாடி செஞ்சபடியே 3 வேளையும் ஜெபம் செஞ்சுட்டு வர்றாரு. முழங்கால் படிட்டு ஜெபம் செய்து தேவனை துதிச்சு தேவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு, தானியேலை சிங்கக்கேபியில் போடுறத நம்ம பார்க்குறோம். அப்போ சிங்கங்களின் கெபியில் போடும்போது யோசிச்சு பாருங்களேன், சிங்கக்கேபியில் ஒரு மனிதன் விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் ஜீவனோடு திரும்புறது ரொம்பவே கடினம் இல்லைங்களா. ஆனால் பாருங்கள், தானியேலுக்கு சிங்கக்கேபியில் தேவன் அற்புதத்தை செய்கிறார். அந்த சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டதை நம்ம பார்க்குறோம். சிங்கக்கேபியில் சிங்கம் எதுவுமே சேதப்படுத்தாமல் தானியேல் ஜீவனோட வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ராஜா கேட்குறாரு, நான் சிங்கக்கேபியில் உன்னை போட்டேனே, அந்த சிங்கம் ஒன்றும் செய்யலையா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், என்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீக்கவும் தப்புவிக்கவும் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தானியேல் தேவனை மகிமைப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நாம் என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு தேவை வருது, ஒரு நெருக்கம் வருது அப்படின்னும் போது மனுஷரை நோக்கி பார்க்குறோமா, தேவனை நோக்கி பார்க்கிறோமா, முழங்கால் படியிடுகிறோமா அல்லது மனிதரிடத்துல நம்ம உதவி கேட்குறோமா? இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்போமா. ஜெபம் எவ்வளவு நன்மைகள் தருகிறதுன்றது பாருங்களேன். அது மட்டும் கிடையாது, தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபம் அருவருப்பானது அப்படின்றத பார்க்கிறோம். என்னங்க பிரியமுள்ள ஜெபம், பிரியமில்லாத ஜெபம், வேண்டாத வார்த்தைகளை திருப்பி சொல்றது. நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன வேணும், எப்படி வேணும் அப்படின்றத தெளிவாக நம்ம வேண்டுதலில் வைக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை நமக்கு கிடைக்கும்படி அருளை செய்வார். அப்போது நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறதுல நம்ம 2.25 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்குறோமா? எத்தனையோ தேவ பிள்ளைகள் சாப்பிட கூட போகாமல் முழங்காலில் தேசத்திற்காக, பாவத்தில் அழிந்து போகிற மக்களுக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக உபவாசத்திலே போராடுகிறார்கள். ஜெபத்தில், உபவாச ஜெபத்தில் ஜெயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம உபவாசம் இருக்க வேண்டாங்க. நம்ம எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த நாள் கர்த்தருக்காக அதில் நம்ம 2.25 மணி நேரம் கொடுக்குறோமா? யோசித்து ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம் அநேக நன்மைகளை செய்யும். நம்ம பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, நண்பர்களுக்காக, விரோதிகளுக்காக, யாவருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கல்லான இருதயத்தை மாம்சமான இருதயமாக மாற்றி போடுகிற தேவன் நம் தேவன். நாம் தினமும் ஜெபிப்போமா? இந்த வார்த்தை உங்கள் யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அநேக தேவ பிள்ளைகளுக்கு, அநேக சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தையை பகிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான தகப்பனே, அப்பா, ஜெபத்தினால் அநேக நன்மைகள் உண்டு என்பதை நீங்கள் வெளிப்படுத்தினதை அப்பா அந்த அன்சேஞ்சிங் ஜீசஸ் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். சத்ருவானவன் அந்த விதத்தில் வஞ்சிக்காதபடிக்கு தேவரீர் அப்பா தகப்பனே இந்த சேனல் வேலி அடைங்க, அநேகருக்கு இது ஆசீர்வாதம் உள்ளதாக மாற தேவரின் கிருபையை பாராட்டுங்க. இது மூலமாக தேவநாம மகிமைப்பட தேவரின் கிருபையாய் உதவி செய்வீராக தகப்பனே. எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் அப்பா ராஜா, எந்த விதமாக உம்மிடத்தில் மன்றாட வேண்டும், எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை தேவனில் வெளிப்படுத்தியிருக்கிறீரப்பா. அவ்விதமாக முதலாவது நானும் செய்ய தேவரே அடியனுக்கு நல்ல பலத்தை தாங்க. ஒவ்வொருவரும் உமது கரங்களில் கொடுக்குறோம். துதிகளை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலிருந்த வல்லமில்ல நாமத்தினாலே கெஞ்சி கேட்கும் ஜெபக்கிலும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபாதைகளையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.
காட் பிளஸ் எவ்ரிவன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணும்பொழுது நான் என்னுடைய நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன தேவைகள், என்ன ஜெப தேவைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பார்கள். மறுபடியும் அடுத்த வேதவசன தியானிப்புலையோ இல்லை ஆராதனை பாடலையோ ஜெபத்திலையோ நம்ம சந்திக்கலாம்.